வணக்கம் சுரேன். வணக்கம். ஒரே சந்தோஷம் தான். ஆமா. ஆனா ஒண்ணுங்க, மக்கள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டோம். யாரு வரணுங்கிறது முக்கியம் இல்ல, ஆமா. யாரு வரக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல. உங்களை நம்பி நிறைய தலைய உள்ள விட்டுருக்கிறோம்யா, பலி கொடுத்துறாதீங்க அப்படின்னோம். காப்பாத்திட்டாங்க. திமுக வரல, அவ்வளவுதான். ஓவர் ஹாப்பி, மிஷன் சக்சஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க சுரேன் ப்ரோ? இல்ல, நான் புது கவர்மெண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க என்ன டிஃப்ரெண்டா, ஏன்னா லாஸ்ட் 60-70 இயர்ஸா நம்ம சேம் பேட்டர்னை பார்த்துருவோம். இவங்க புதுசா என்ன பண்றாங்கன்னு நம்ம மெயினா லா அண்ட் ஆர்டர் எப்படி இவங்க கொண்டுட்டு போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது இந்த ட்ரக் கல்ச்சர், இது ரெண்டு முக்கியமான விஷயம். விமன் சேஃப்டி, அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன். இது எங்க கம்யூனிட்டி சார்பா வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம். ஆமா, ஏன்னா நல்லது பண்ணா நல்லது சொல்லுவோம், தப்புனா தப்புன்னு சொல்லுவோம். அதுக்குதான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம் மக்கள் கிட்ட, யாரு வந்தாலும் நாங்க மக்கள் சார்பா இருந்துதான் பேசுவோம் அப்படின்ட்டு. அதனால இப்பயே சொல்லிடுறப்பா, ரொம்ப கட்சி பற்று இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸோட எங்களை பாருங்க. நம்பாலுன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இல்ல ஏதாவது ஒரு நாள் ஏதாவது குத்தி காமிச்சிட்டோம்னா அப்புறம் பாயக்கூடாது. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் நம்மளோட டிராவல் பண்ணுங்க. ஏடிஎம்கே வந்தாலும் இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா ப்ரோ? நான் இப்ப ஆல்ரெடி நம்ம இப்பதான் பேசிருக்கோமே, ஒரு கட்சிக்கும் தனித்தனி வீடியோ நம்ம பண்ணணும். ஆமா, ஏடிஎம்கே பவருக்கு வந்திருந்தாலும் இதுதான் நம்ம ஸ்டாண்டா இருந்திருக்க போது நம்ம சொன்னோம். ஏன்னா நம்ம அப்ப ஒர்க் பண்ண ஒரே ஃபோக்கஸ்டா இது இவங்க வரக்கூடாதுன்றத ஒர்க் பண்ணோம். இப்ப முடிஞ்சிருச்சு. சோ இனிமேலும் 5 வருஷம் மக்கள் பிரச்சனையை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போறது நம்ம வேலை, அவ்வளவுதான். ஓகே இருங்க, அதெல்லாம் அப்புறம். ஏன்னா இப்ப உண்மையிலேயே அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு பாராட்டி மனசார வாழ்த்துறதுக்கான ஒரு நேரம். இந்தியா ஃபுல்லா நல்ல மும்பைல, லைக் நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க நிறைய ஸ்டேட்ல டிவிகேவோட விக்டரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தமிழக மக்கள், தமிழ் பேசும் கூட அதர் ஸ்டேட்ல மாநிலத்தில் உள்ள மக்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தாராவியில பயங்கர கிராண்ட் செலிப்ரேஷன். அப்பா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கேரளால நம்ம நண்பர் ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்காங்களாம். அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அங்க தெருவுல இப்ப டீ கடையில அங்க உட்காந்து இதான் பேசிட்டு இருக்காங்க, டிவிகே பத்தி, விஜயோடைய வெற்றி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய வரலாறு தானே அது. இவங்க 2 பேரை தாண்டி புதுசா ஒரு பார்ட்டி 2 இயர்ஸ் தான் வந்தோடனே ஜெயிச்சுட்டா உலகமே பேசும். கண்டிப்பா வித்தவுட் அலைன்ஸ். ஆமா அப்பா, அது காலைல ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், அதை பத்தி அது இருக்கட்டும். ரைட், இப்ப சினாரியோ முக்கியமான விஷயம் ப்ரோ. 108 இடம், ஒரே சின்னம், விசில். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான், அதுல சந்தேகம் நோ டவுட். ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு பிளஸ் 11, அதாவது 118 எம்எல்ஏ பிளஸ் ஒரு சபாநாயகர், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசணும். மொரட்டு ரிக்ரெட்ல இந்த நேரத்துல யாரெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தான் தெரியுமே, யாரெல்லாம் இருப்பாங்கன்னு. நம்பர் 1 திருமாதான் 100%. ஏன்னா இவ்வளோ டோஸ் ஓப்பன் பண்ணி திருமா கேம்பிளிங்கும் போயிடுச்சு. எல்லாரும் கேம்பிளிங்கும் காலி இதுல, புரியுதா? எல்லாருமே என்ன நினைச்சாங்க, சரி நம்ம ஜெயிக்கிற இதுக்கு பெட் பண்ணுவோம்னு சொல்லி, திரும்பவும் அப்படிதான் சரி திமுக கூட இருந்துருவோம், சரி அடுத்த 5 வருஷம் வந்துட்டாங்கன்னா ஒரு போனியை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. வாஷ் அவுட் செய்யப்பட்டது திருமா. ஏன்னா திருமாவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் கூப்பிட்டாங்க. நம்ம சொன்னோம். ஆமா, மல்டிபிள் டைம்ஸ் டோர் இருந்தது. எவ்வளவு வாட்டி நம்ம சொன்னோம். அது இன்னொன்னு யாருன்னு பார்த்தா நம்ம ராகுல் காந்தி அநேகமா போன் போட்டு, எப்ப அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எனக்கு அடி அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். முக்கியமான மேட்ரு, நம்ம தெரிஞ்ச பாய் ஒருத்தர் நல்ல பிரியாணி பண்ணிருக்காரு, கொஞ்சம் வரீங்களா சாப்பிட்டு போவீங்க, உள்ள லாக் பண்ணி பெல்ட் உருவி பழுக்குன்னு வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பாருங்க சைலண்டா நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்களை ஆதரவு திமுக காட்டாம இருந்தது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இதுல. எனக்கு பாருங்க, எனக்கு பிடிக்கலங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் விஜய் கூட தான் போலான்னு இருந்தேன்னு அவரு பேசி எடுத்துட்டு போலாம். பட் அந்த ரிக்ரெட் இமேஜின் பண்ணுங்க ப்ரோ. விஜய் வாஸ் ரெடி டு ஆஃபர் 70 சீட்ஸ், 70 சீட் காங்கிரஸுக்கு, ஆட்சியில பங்கு பிளஸ் உள்ளாட்சியில 40%, 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல 25 சீட்டு. இதுதான் விஜய் கொடுத்த ஆஃபர். விஜய் நாட்டை ஆள்றதுக்கு ஆஃபர் கொடுத்தாரு. ஆனா திமுக அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்ததுனால அவங்க சுயநலத்துக்கு காரணத்தினால் காசு வாங்கி கொண்டு விட்டு விட்டார்கள். இன்னைக்கு 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்ப என்னன்னு தெரியுமா, லைன்ல நிப்பாங்க, எங்களை சேர்த்துக்கிறீங்களா, எங்களை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைச்சுக்கிறீங்களா. ஏன்னா இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு விஜய்க்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப தேவை 11, யார் வரீங்களோ அதுல யார் எங்களுக்கு லாயலா இருக்க போறீங்களோ அவங்களை தூக்கி போட்டு நான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லலாம்ல. கண்டிப்பா. சோ இந்த திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே உண்மையிலே மொரட்டு ரிக்ரெட், நினைச்சு பார்க்க முடியாத ரிக்ரெட். இது ஒரு விஷயம். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு இன்னொருத்தவங்க கூட போவாங்களோ, யாரு? நம்ம துரந்தர்.
துரந்தர்கிட்ட ரெண்டு இருக்குல்ல தம்பி. ஆனா பாருங்க, அங்க 10க்கு 10 வாங்கியாச்சு, இதுவும் வாங்கியாச்சு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வர வாய்ப்பு இருக்கவும் சாலமன் பாப்பே சொல்லுவார்ல, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்கு, அது கூட வாய்ப்பு இருக்கு. 4 சினாரியோ பார்த்தோம்ல. ஆமா, இது ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, பாமக, ஐஎன்சி 5 5 10 பிளஸ் 108 118. ஓகே, இவங்க ஒரு ஆப்ஷன். இது ஒரு அலையன்ஸ் மாதிரி. ஆப்ஷன் 2 வந்து டிவிகே, பாமக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் 2 2 2 6 பிளஸ் பாமக 5 119. இது ஒரு சினாரியோ. தேர்ட் சினாரியோ வந்து டிவிகே, ஐஎன்சி, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம். ஏங்க விசிகே ஆக்ஷன்ல வைக்க மாட்டேங்கிறாங்க? அதான் நான் யோசிக்கிறேன். 2 எம்எல்ஏ இருக்குங்க. வன்னி அரசு வெற்றி பெற்றிருக்காரு திண்டிவனத்தில். இது ஒரு கொடுமை ப்ரோ. ஆனா நல்ல வேலை திரும்ப வந்து காட்டுனர் கோயில்ல நிக்கல. சரியா நின்னுனாலும் குத்தி வச்சு அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க ப்ரோ. என்ன ஜெயிச்சிருப்பாங்க? எனக்கு பாத்தீங்களா இல்லையா இந்த லேண்ட்ஸ்லைட? தலைவன் நின்னு இருந்தாருன்னா இன்னைக்கு கெத்தா போயிட்டு டிவிக்கே கூட அலைன் கவர்மெண்ட் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு மினிஸ்டரா இருப்பாருங்க தோழர். திரும்ப இன்னைக்கு வன்னி அரசு மினிஸ்டர் ஆக போறாரு. ஒருவேளை அந்த அலைன்ஸ் நடந்துச்சுன்னா நமக்கு வன்னி அரசு மினிஸ்டர் தான். பாப்போம் வன்னி அரசுக்கு என்ன கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4 வந்து லைக் இந்த மாதிரி பிரிச்சு இல்லாம 2 பார்ட்டி, டிவிகே, அதிமுக. டிவிகே ஏடிஎம்கே அதாவது 153 வருது. அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் கவர்மெண்டா 5 வருஷம் டென்ஷன் இல்லாம ரன் பண்ணணும்னா ஏடிஎம்கே வந்து பவர் ஷேரிங் வாங்கிக்கிட்டு, அதாவது அதுல இருந்து ஒரு 3 பேரோ 4 பேரோ மினிஸ்டரோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு, எடப்பாடியார் கேட்க மாட்டாரு கண்டிப்பா. அவர் துணை முதலமைச்சராவோ இல்ல அவருக்கு ஒரு அமைச்சராவோ அவர் கேட்க போறது இல்ல. வேற யாருக்காச்சும் பண்ணிட்டு சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட். அகைன் எனக்கு நான் ஐ கோ வித் ஆப்ஷன் 4. ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா நமக்கு வர 153 சீட்ஸ். ஸோ நீங்க முன்னாடியே பேசிட்டீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி பிரிச்சு போட்டீங்கன்னா யார் வேணாலும் நம்பிக்கை தீர்மானத்துல பிரச்சனை பண்ணுவாங்க இல்ல, அவங்க ஆளுங்க போட்டு அனுப்புவாங்க உள்ள. என்கிட்ட வாங்க நல்ல காசு உள்ள போய் எனக்கு வேலை பாருப்பாங்க. மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா இல்ல மக்கள் சொல்லலாம் வேற என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது போக இன்னொரு ஆப்ஷனும் நான் யோசிக்கிறேன். ஜெனரஸா ஏடிஎம்கே இப்படி ஒரு ஸ்டாண்ட் கூட எடுக்கலாம். நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கலந்துக்கல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஹர்ட் பண்ணல, அதாவது நீங்க ஆட்சியை அமைக்கிறத தடுக்கிற மாதிரியான செயல்ல நாங்க எதுவும் ஈடுபடல, நாங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல இருந்து விலகிக்கிறோம்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அது விஜய் சப்போர்ட் பண்ண மாதிரி தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்மளே பேசியிருந்தோம், அந்த போஸ்ட் எலெக்ஷன் ஒரு இது இருக்கு. இது வந்து அவங்களுக்குள்ள பேசிதான் இருந்தாங்க, நம்மளுக்கு தான் தெரியாது. விஜய் சைட்ல இருந்து அதிமுக சைட்ல இருந்து கொஞ்சம் நிறைய பேர் கலந்து பேசினதா ஒரு நியூஸ். மேபி அது பிராக்டிகலா அப்ளை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல ப்ரோ. நானும் என்னுடைய மனசுல என்ன தோணுது, விஜயுடைய தாட் ப்ராசஸை யோசிக்கும் போது இப்ப 5 வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஆப்ஷனை யோசிக்கிறத விட லாங் டேர்மா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இண்டி கூட்டணி, இந்த லுக்ல நம்ம போனோம்னா காங்கிரஸை உள்ள தூக்கி போட்டு இன்னும் 2-3 கட்சிகளை போட்டு நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். கலைக்கிறாங்களா, கலைச்சிக்கிட்டோம், மெஜாரிட்டில வருவோம். மறுபடியும் நம்ம எலெக்ஷன்ல மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷத்துல எலெக்ஷன் வந்தா நான் என்ன சொல்ல வரேன், காங்கிரஸ் நல்ல ஆப்ஷன் தான். ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸை விஜய் நம்புவாராங்கிறது தான் எனக்கு கேள்வி. இங்க இருக்கிற காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா, விஷத்தின் விஷம், அது விஷம் கூடயே இருந்தது. இவங்க வந்து நியாயமா விஜய் வளர்ச்சி தான் முக்கியம்னு இருப்பாங்களா, இல்ல நீ வந்துட்டியா சரி என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன், நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸை விஜய் நம்ப கூடாதுன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் உண்மை ப்ரோ. இப்ப இருக்கிற 5 காங்கிரஸ் எம்எல்ஏ டிவிகே அலைன்ஸ்குள்ள போனா 5 துரந்தர் உள்ள போன கணக்கு தான். கண்டிப்பா இவங்க முழுக்க திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிற ஆட்கள் தான். இவங்க எப்படி சீட்டு வாங்கினாங்க, என்ன கதையில வாங்கினாங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சூழல்ல பாருங்க, இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு, பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நீங்க சொன்னீங்களா அந்த ஜோக்கு தான், கூட்டணி பேச்சுவார்த்தை பாரு, எவன் எங்க போறதா இருந்தாலும் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டு போங்க, அத ஏட்டையா செலவு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க. அவங்க மட்டும் என்ன சொல்ல போறாங்க, ஏங்க வரட்டா சின்னசாமி ஏன் வேலை இல்லைன்னா எடுத்ததுக்கு நீ என்ன எனக்கு முதலாளி, அந்த மாதிரிதான். எம்எல்ஏவே கிடையாது சார், நீங்க கம்முன்னு இருங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, வரலாறுல வந்து எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவு பேர் கிட்ட தோத்துருக்காங்க. என் தலைவர் விஎஸ் பாபு அதுதான் வேற லெவல். நாங்க ஸ்டெப் அது காலையிலே போட்டாப்ல, காலையிலேயே கவுண்டிங்ல 9:30-10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸ்டாலினான்னு அவருக்கு அட்வான்ஸ்டா போட்டாப்ல. ஹிஸ்டாரிக்கல் பெயினுங்க. நான் சொல்ல போறேன், நான் ஃபீல் பண்றேன் டிஎம்கேவை இது பல ராத்திரிக்கு தூங்க விடாது. திமுக தொண்டர்களை
நான் ட்ரோல் பண்ற மீனிங்ல சொல்லுங்க, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு சொல்றாங்க. பல இரவுக்கு தூங்க மாட்டாங்க ப்ரோ. தலைவரை தோக்கடிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கிட்ட தோத்துனா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க ப்ரோ. ரெட்டையில கிட்ட தோத்துனா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து அவங்கள பல இரவுகள் தூங்க விடும். ஆமாப்பா, நீங்க பண்ண அட்டூழியம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ இது டிராமா பண்ணி சோஷியல் மீடியால வந்து டிங்கி டிங்கின்னு ஆட்டிக்கிட்டு எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணும்போது நீ போயிட்டு கூலி படம் பார்க்குற, இல்லைன்னா மக்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதான் என்ன எங்க வைக்கணுமோ உங்களை வச்சுட்டாங்க, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. சாமி 180, 200, 203, 204 இந்த சேப்பாக்கம் திருநெல்வேலி தொகுதியிலேயே கூட இந்த தடவை இவர் தப்பிச்சு வந்துட்டாருல்ல உதயநிதி. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் உதயநிதிக்கு விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஓட்டு கூட விழா. ஆமா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உதயநிதி நினைச்சிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு கவுண்டிங் டைம்லலாம் நான் தோத்துட்டாலே பரவாயில்லடான்னு நினைச்சிருப்பாரு. நானும் தோத்துட்டா பரவாயில்ல தான் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த மீட்டிங் நடக்குது. சீரியஸா சொல்லணும்னா இந்த கூட்டணி கட்சிகள் கிட்ட ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு ப்ரோ? அதாவது இல்ல உங்க விருப்பப்படி நீங்க பண்ணுங்க, மேபி அவங்களோட அலைன்ஸ் வச்சு நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதா பண்ணிக்கங்க, நான் உங்களை தடுக்கல அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு வேணாலும் செட்டில்மெண்ட் பண்றோம், அது உங்களுக்கு என்ன? அவ்வளோ மனித புனிதர்களும் இல்லை, அவ்வளோ நல்லவங்களும் இல்லை. நீங்க சொன்ன ஆப்ஷன் பி தான் நான் சூஸ் பண்றதுல. என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? என்ன உனக்கு ஏதாவது பேமெண்ட் வேணுமா வாங்கிட்டு போ, கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ண விடாத. அவங்க என்னமா பேசுவாங்க அங்கே பாரு, அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை யோசிப்பாரு அப்படின்னு தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் திமுகங்கிறதுலாம் வரவே வராது. நீங்க அங்க போய் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே தெரியா டிவிக்கு டெவலப் ஆயிடும் அப்படின்னு. பட் அலைன்ஸ் பார்ட்டிகளுக்கு என்ன ப்ரோ கவலை? ஒரு வடிவேல் காமெடியில் வரும்ல, வடிவேல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பர்ஸை ஒருத்தன் பக்கத்துல டேபிள்ல பார்த்துட்டு நான் வேற ஒண்ணு பிளான் பண்ணிட்டேன், நான் அதை எடுத்துட்டு வரேன். அந்த மாதிரி தான் இந்த கூட்டணி கட்சிகள் யோசிக்கும். நீ தான் இதுக்கு மேல நீ எங்க? இந்த கூட்டணி கட்சிலாம் மக்களுக்காக போராட்டம் பண்ணி மக்களுக்காக வாழ்ந்தா நீங்க சொல்ற மாதிரி போலாம். நம்ம ஆளுங்களோட இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்ப போறது வந்து அப்புறம் ஆன்டி பிஜேபின்ற ஒரு பாலிடிக்ஸ், இப்ப ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸும் விஜய்க்கு சொந்தமா இருக்குது இன்னைக்கு தேதிக்கு. ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். விஜய் வந்து நேர்மையான கவர்னன்ஸ் கொடுப்பேன், டிசிப்ளினான கவர்னன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த கூட்டத்தை வச்சு அவர் நேர்மையான டிசிப்ளினான கவர்னன்ஸ் கொடுப்பாரான்னு எனக்கு டவுட், கேள்விக்குறி வருது இல்ல ப்ரோ? அதெல்லாம் செகண்ட், அதெல்லாம் வந்து போக போக. நான் சொல்றது பொலிட்டீஷியன்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்றது ஆங்கிள் நம்ம பார்ப்போமே. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதுதான் அந்த வடிவேல் காமெடி தான், அந்த பர்ஸை தூக்கிட்டு போறேன் கான்செப்ட் தான். சோ ஆன்டி டிஎம்கேல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அடுத்து ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்கிறது இந்த ரெண்டு அரசியல் தான். இவங்க எல்லாம் விஜய் கூட போனாங்கன்னா அதுவும் விஜய்க்கு தான். ரெண்டுமே எனக்கு தான் 50% ஓட்டு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? எந்த கட்சியும் ஆப்போசிட்ல இல்லையே, அடுத்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லையே. ஸோ அவங்க 10 வருஷத்துக்கு பிளான் போட்டாங்கன்னா இந்த கட்சிகள் விஜய் நோக்கி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு, யோசிக்க வேணாம். இப்பயே ஆல்மோஸ்ட் காத்து அந்த பக்கம் தானே திரும்புது. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சொல்றாங்களே, கம்யூனிஸ்ட் சொல்றாங்களே, விஜய் அழைத்தால் நாங்கள் பரிசீலனை செய்வோம். அழைத்தால் எங்களை கூப்பிடுங்கன்றாங்க. கூப்பிட்டீங்கன்னா அப்படின்றது இல்லை. எங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன ஆலோசனை பண்ண போறாரு? எனக்கு இதுல ஒரு சின்ன பதிவு நான் ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். ஜான் ஆரோக்கியசாமியை பிரைஸ் பண்ணி நிறைய நான் இதெல்லாம் போஸ்ட்லாம் பார்த்துருந்தேன். இந்த எலெக்ஷன் முழுக்க விஜய், நான் அது பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். விஜய்க்காக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அந்த ஒரே நபருக்காக தான் இந்த 108 சீட்டு. யாரும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் பண்ணி எதுவுமே பண்ணல. விஜய் சென்டிமெண்ட், விஜய் எமோஷன், விஜயோட டாக். சரியா? இதை நம்பி தான் விஜய் ஜெயிச்சாரு. அதை மட்டும் நான் சொல்ல. 6 ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு திமுக கூட, என்ன பண்ணணும்? ஆமா, ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து அந்த ஃபேஸுக்காகவும் அந்த விஜய் கேட்ட எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு, ஆமா, அந்த ஒரு வார்த்தைக்காகவும் விழுந்த ஓட்டு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆழ்ந்து யோசிக்கிற விஷயம் என்னன்னா, என்கிட்ட பணம் எல்லாமே நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், உங்ககிட்ட இருந்து நான் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்கிறதுலாம் ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் தான். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு அதை விட எலெக்ஷனுக்கு ஓட்டுப்பதிவு நடந்து ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், ஞாபகம் இருக்கா ப்ரோ? டெட்லி வார்னிங் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லி. ஆமா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோமே, 2 பேரும். ஆமா, யங்ஸ்டர்ஸையும் மக்களையும் நீ வந்து அடுத்த 5 வருஷம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணலன்னா காலின்னு சொல்லியிருந்தோம். இது நான் எப்படிமா பாக்குறேன், நம்ம ஹப்ல ஒன்று பேசியிருந்தோம் தெரியுமா, பேலன்ஸா மாதிரி ஒரு ஆள்னு. இது லிட்டரலா அதே ஒரு ஜென்சி பாலிடிக்ஸ் தான் நான் இதையும் பாக்குறேன். ஒரு பேலன்ஸா நேபாளில் எப்படி பிரைம் மினிஸ்டரா உட்காந்தாரோ அந்த மாதிரி தான் விஜய் இப்போ யங்ஸ்டர் ஓட்டை வாங்கி உட்காந்துருக்காரு. எங்க 1.5 கோடி யங்ஸ்டர் ஓட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 crore 20 lakhs 1 crore 30 lakhs போட்டுப்பாங்க விஜய்க்கு ஓட்டு. யங்ஸ்டர் மட்டுமே அவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க. மொத்தமாக 1.25 கோடி, 35%. ஆல்மோஸ்ட் 95% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு தான் வந்திருக்கு. சினிமா மாதிரியே இருக்கு. பார்த்தா இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க, நிஜத்துலேயும் நடந்துச்சு. ஆமா, அப்படி ஒரு சம்பவம். ஸோ இப்படிதான் கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கான சில டிராமாஸ் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல நடக்கும். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம செங்கோட்டையன் அவர்கள்
அவர் காட்டுல மழை தாங்க. ஆமா. சரியா, எல்லாரும் அவர் வந்து அவர் கரெக்டான இடத்துல பெட் பண்ணிருக்காரு. worst decision எடுத்துட்டாரு. இந்த அவமானம்லாம் உனக்கு ஆமா. தேவையா? சின்ன சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு நீங்க நின்னுட்டுக்கிறீங்க, உங்களை ப்ரோன்னு கூப்பிடுறாங்கன்ட்டு என்னவா இருந்தாலும் அடுத்த அமைச்சர் அவர் இப்ப next அமைச்சரா டெஃபினட்டா போறாரு. 100% அமைச்சர். முக்கியமான அமைச்சரவை அவருக்கு கிடைக்க போகுது. 100%. அண்ட் அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ சில பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருகிறது. இருக்கலாம். இப்போ நீங்க அதே கான்செப்ட் தான் எல்லா இடத்துலயும். அங்க எப்படி பேச்சுவார்த்தையோ இங்க இருந்தும் இந்த பர்ஸ் அப்படி தூரமா இருந்து பார்த்தா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். 2 திராவிட கட்சிகளுமே உண்மையிலேயே சொல்றேன் மிகவும் எண்ட் ஆஃப் அன் பரிதாபகரமான- நான் அதான் சொன்னேன். இது வந்து முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கான்செப்ட் பேசி 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 எல்லாத்தையும் தலைகீழாக்கியாச்சுல. உனக்கு வந்து கேம்பெயின் பண்ண தேவையில்ல, ஜாதி அரசியல் தேவையில்ல, அந்த ஜாதி உள்ள ஆளை அந்த இடத்துல போடணும்னு அவசியம் இல்லை. இது எதுவுமே இல்லாம 26 பட்டியல் சமூகத்தை சார்ந்த 24 வேட்பாளர்களை பொது தொகுதியில் போட்டு ஜெயிச்சிருக்காரு ப்ரோ விஜய். ஹிஸ்டரி இது ஒரு வரலாறு தான். இப்போ நம்ம நீங்க சொல்றதே ஒரு வரலாறு தானே. காசு எவ்வளோ செலவு பண்ணாங்க பெருசா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கான்ஸ்டிக்கு 15 கோடி 20 கோடி 30 கோடின்னு செலவு பண்ணிருக்காங்க. என்ன பெருசா அவங்க காசு செலவு பண்ணுவாங்க? காசு எதுவுமே செலவு பண்ணாமல் ஜெயிச்சுட்டு போல. ஸோ அதனால அரசியல் இப்படியும் பண்ணலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அது. ஸோ பார்க்கலாம், இது ஒரு ஆரோக்கியமான மாற்றமா இருக்கணும்னு சொல்லி மனசார கண்டிப்பா 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 இருக்கணும். ஏன்னா இந்த தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து நேசிப்பாங்க. அண்டு ஒன்ஸ் அவங்க உடஞ்சிட்டாங்கன்னா அது அப்படியே வேற மாதிரி மாறக்கூடிய ஆட்கள். 91 ஜெயலலிதா அவர்களை உச்சாணி கும்பலை வச்சு பார்த்தா அதே தமிழ்நாடு 96 வெறும் 4 இடத்துல தான் ஜெயிச்சு ரெட்டையில. ஏன்னா அந்த 91 to 96 கவர்னன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பவருக்கு வந்துட்டோன்ன உடனே அவங்க ஒன்று நினைச்சு சினிமாலாம் அப்போ விவேக் நிறைய வரும் தெரியுமா? டிராஃபிக்ல வந்து ஹெலிகாப்டர்ல தலைவர் போறதுக்காக இங்க டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணாங்கலாம் காமெடிலாம் வரும். அதோடைய விளைவாக 96 230 இடத்துல தோக்குறாங்க. ஸோ இந்த மக்கள் அப்படி நேசிக்கக்கூடியவங்க அண்ட் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணக்கூடியவங்களும் தான் இல்ல பாப்பாங்க. ஏன்னா இது அதை எடுத்துப்பாரு விஜய் நான் பாக்குறேன். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்ணுவாருன்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த கேவலமான திமுக கவர்மெண்டோட நல்ல கவர்மெண்ட் கொடுப்பாரு. எனக்கு ஒன்றும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, என்ன அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரதர். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம சேர்ந்து அவங்களை கேட்டே இருக்காங்க, எங்க பிரியகுமார் எங்க அதான் நீங்களே வீட்டில் உட்காந்து போடுறீங்களா வராத டைம்ல. ரைட் ப்ரோ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.